ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுபதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஜி ஏர் ஃப்ரையர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் குக் பண்ணக்கூடிய இந்த அகாரோடைய ரெஜென்சி மாடலை பற்றி தான் உங்ககிட்ட வந்து இது ஃபுல் ரிவ்யூ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓடிஜி பெஸ்ட்டா, இது ஏர் ஃப்ரையரா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதோடைய மாடல், இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத காமிச்சிடுறேன். அடுத்து டெமோ அண்ட் இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. அகரோடைய ரெஜென்சி ஏர் ஃப்ரையர் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏர் ஃப்ரையர் மட்டும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் குக் பண்ணவும் முடியும். இதில் ரொட்டேசரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் நம்ம அதில் வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஏர் ஃப்ரையர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டியும் 1800 வாட்ஸும் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 360 டிகிரி ஹீட் சர்க்குலேஷன் டெக்னாலஜி இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஓடிஜியில் நம்மளுக்கு வந்து மேனுவலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீசெட் மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ 9 ப்ரீசெட் ரெசிபீஸும் 3 குக்கிங் ஃபங்க்ஷன்ஸும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 கண்ட்ரோல் செட்டிங்ஸும் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சிக்கன் பேக் பண்ணுறதா இருக்கட்டும், பீட்சா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிஷ்ஷை பேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏர் ஃப்ரையர் மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆயில்லெஸ் குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இதில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷட்டர் ஆஃப், அதாவது ஒன்ஸ் இது அதோடைய டைமை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் ஆகிடும். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். அண்ட் இதோடைய அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் சேஃபுமே கூட. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எல்இடி பேனல் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் ப்ரீசெட் மோட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல எல்இடி பேனலில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு எலிகெண்ட்டான லுக் இதோடைய லுக் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப காம்பேக்டான சைஸ் இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது கிச்சனில் அப்படின்னா தாராளமாக வந்து இது வந்து நம்மளுடைய ஸ்மால் கிச்சன்ஸில் கூட அழகாக நம்மளுக்கு காம்பேக்டாக வந்து இதை நம்மளால் வந்து வச்சுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மோடு தான். ஸோ இப்போ வந்து இதோடைய ஃபீச்சர்ஸ் இதில் என்னெல்லாம் வருதுன்றதை நான் வந்து சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடையே வந்து சேர்ந்து என்னென்ன அக்சசரிஸ் வருதுன்றதை வாங்க காமிச்சிடுறேன். ஸோ நம்மளுக்கு இதோட வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸில் இந்த ரொட்டேசரி ட்ரம் ஒன்று வருது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து எடுத்து அதுக்கு ஒரு வாட்டி வந்து ஷேக் பண்ணி விடுவோம். பட் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கனால நம்ம மேனுவலாக அதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தான். இதை அடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டினேன் இதை டெமோ பண்ணும்போது. அடுத்து இது ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸை உள்ளே போட்டுட்டு திரும்ப அதை நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அடுத்ததில் நம்மளுக்கு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நெட் ட்ரேஸ் வந்து வருது. இந்த நெட் ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ். நம்ம வந்து சிக்கன் பேக் பண்ணுறதுக்கு ட்ரேவாக உள்ளே வைக்கிறதுக்குனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது டீஹைட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஸ்டடியான 2 நெட் ட்ரேஸ் இருக்குது நம்மளுக்கு இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இதை வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அழகாக இப்படி உள்ளுக்குள்ளே இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா இது நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அடுத்து நம்ம இதை வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை நம்ம வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இதை வந்து ஈஸியாக உள்ளே வச்சு வெளில எடுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் ட்ரே வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் வைக்கிறது. அண்ட் நம்மளுடைய இந்த ஓடிஜி ஏர் ஃப்ரையரில் வந்து எதுவுமே கீழே விழுகாமல், அதாவது நம்ம வைக்கிற மசாலாஸ் எல்லாமே வந்து விழுகாமல் இதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதோட இன்னர் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேலேருந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்றதை நம்மளால் வந்து வெளிலேருந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் டிசைன் தான் சொல்லுவேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இதோடைய லுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வரக்கூடிய எக்ஸசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சின்னது மாதிரி தெரியும். ஆனால் இதில் வரக்கூடிய எக்ஸசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓடிஜியில் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த மாடலில் நம்மளால் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு நல்ல ஒரு மினியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம யூஸ்வலாக பேக் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், லைக் இத்தனை டிகிரி, இத்தனை செல்சியஸ், இத்தனை நிமிஷத்துக்கு வைங்கன்னு சொல்லுவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் மோட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீசெட்ஸ் மோட்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஈஸியாகவே அந்த ப்ரீசெட் மோடை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுவே அதுக்கான டைமிங்காக இருக்கட்டும், அதோட டெம்பரேச்சராக இருக்கட்டும், அதுவே சூஸ் பண்ணிக்குது. அந்த டைமிங் முடிஞ்சோடனே அதுவே கட் ஆஃப் எடுத்துக்குது. ஸோ அடுத்த அக்சசரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரொட்டேசரி பிளேடு வந்துடும். இந்த பிளேடு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கூவர்ஸ், நிறைய ஸ்கூவர்ஸ் இருக்கும். நம்ம இந்த ஸ்கூவர்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் ராட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு இந்த ரொட்டேசரியோட இந்த ரிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஒரு இதில் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாட்டிக்கணும். அடுத்து இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூவர்ஸை வந்து இந்த சேம்பர்ஸ்குள்ளே இது பண்ணி இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் லாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரொட்டேசரி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து பன்னீரோ இல்லை ப்ரான் ஒரு சிக்கன் நீங்கள் எதனாலும் டிக்காஸ் எது பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து லாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரொட்டேசரி டிக்கா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே வச்சு நம்மளால் வந்து இதை வந்து குக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து சீச்சு வச்சுருக்கேன். நமக்கு சிப்ஸ் யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெஸ்ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். ரெண்டு ட்ரேவையும் உள்ளே வச்சுட்டு திரும்ப நம்ம அதை வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டோர் க்ளோஸ் ஆனதுமே உங்களுக்கு இங்கே மானிட்டர் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சுருந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 2 மிட்டன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் இருந்து நம்ம வந்து ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும். சூடான பொருட்களை வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும். சூப்பராக நல்லா மொறுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த
சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சவுண்டு கேட்குதா? ஆக்சுவலி நான் ஒரு 1 minute பிஃபோராக எடுத்திருந்தேன்னா இந்த கொஞ்சம் ஒரு சில பீசஸ் மட்டும் லைட்டாக பர்ன் ஆகிருக்கு, அது கூட நல்லா அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம சேர்த்துடலாம். வேக வைக்கும்போது நான் இதில் வந்து சால்ட் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஸோ மேலாப்பில் கொஞ்சோண்டு பிங்க் சால்ட் ஜஸ்ட்டு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஹெல்தியான பொட்டேட்டோ சிப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததில் எப்படி அப்பளம் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் வாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் போடுறதுக்கு இந்த பாஸ்கெட் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்கெட்டை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு அப்பளம் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுறேன். திரும்ப இந்த டோரை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அதை வந்து நம்ம உள்ளே அட்டாச் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதில் வச்சு தான் நம்ம வந்து இது இப்படி நம்ம வந்து உள்ளே அனுப்பணும். இந்த மாதிரி தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் உள்ளே வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம வைக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக அதை நம்ம அப்படியே உள்ளே டவுன் பண்ணி வெளில எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான மோடை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் வந்து மோட் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஸோ சூப்பரான அப்பளம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம கிறிஸ்பி. ஆனால் ஆப்வியஸ்லி எண்ணெயில் போட்ட மாதிரி புஷ்ஷுன்னு வரல, அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. பட் இது நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணதுக்கு வர்த்து. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் கூட ஒரு அப்பளத்தை அந்த மாதிரி பொரிச்சு நம்ம கொடுக்கலாம். சூப்பர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட்லெட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் அண்ட் காராமணி கட்லெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்லெட் செய்யும்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வந்து கட்லெட் பண்ணும்போது நல்ல சூப்பர் க்ரீமியாகவும் இருக்கும், நல்ல வந்து ஹை ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசானோடைய பீனட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததில் வந்து நம்ம வந்து கட்லெட் வச்சு காமிக்கிறேன். இந்த ஏர் ஃப்ரையரோடைய ட்ரே இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம ரெடி பண்ண கட்லெட்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கட்லெட்டும் ரெடி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாடல் காமிச்சேன், அடுத்து இதோட என்னென்ன ஆக்சசரிஸ் வருதுன்னு காமிச்சேன், அடுத்து குக்கிங் டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாடல் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே மெஷின் வச்சுருக்கணும், ஒரே ஒரு அப்ளையன்சஸ் வச்சுருக்கணும். அதில் எனக்கு வந்து ஓடிஜி பண்ணுற வேலையும் எனக்கு வந்து ஆகணும், ஏர் ஃப்ரையர் பண்ணக்கூடிய ஒர்க்கும் எனக்கு வந்து ஆகணும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ரீசெட் மோட், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக
கம்ப்ளீட்டாக இத்தனை டிகிரி வை, இத்தனை டைம்லாம் வை அப்படின்லாம் எனக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ப்ரீசெட் மோட் வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் வந்து சிக்கன் கூட நான் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக சிக்கன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து வருது. பட் இது வந்து என்னென்னா நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்மளோட ஸ்டவ்வில் குக் பண்ணுறதையும் இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு தனியாக நல்லாவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மிஷின் வந்து இந்த சைஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து கிச்சனில் ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, எல்லாமே நான் ஒரே மிஷினில் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் மாடல் ஃபார் யூ. ஸோ இது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இதுவும் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஓடிஜி பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா அதுவுமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரைக்கும் பை பாய்.